நிஜமான குரு வந்து சிஷ்யர்கள் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னை விட ஒரு படி மேல போணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஆனா குரு ஆல்ரெடி ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிறாருன்றதுனால தன்னை விட மேல படி போக முடியாது. ஆனா அந்த ஈக்குவல் லெவலுக்காவது வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க எப்பவுமே இந்த குருவை வந்து ஒரு பெடஸ்டியல்ல வச்சுட்டு ஒரு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு என் குரு அந்த கிரேட்டு, என் குரு இந்த கிரேட்டு, என் குரு சொல்றதுதான் நான் கேட்பேன், என் டீச்சர் சொல்றதுதான் நான் கேட்பேன் அப்படின்ட்டு மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த டிபெண்டன்சி இருக்குது. நீங்க சொந்தமா சிந்திக்க முடியல. உங்களால சொந்தமா சிந்திக்க முடியல. அப்ப அங்க செல்ஃப் மாஸ்டரி இல்ல. எது சரி, எது சரியில்லன்ட்டு உங்கனால அது கண்டுபிடிக்க முடியல, யோசிக்க முடியல. ஒவ்வொன்னும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்க வந்து உங்க டீச்சர் கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தாக்கா, உங்க டீச்சர் கவல தான் பட்டுட்டு இருப்பாங்க. நான் உனக்கு சொல்லிக் குடுத்தும் என்கிட்ட வந்து திருப்பி கொஸ்டின்ஸ் கேட்கிறானே! அப்டின்ட்டு டீச்சர் கவலைப்படுவாங்க. ஒரு வாட்டி கேட்டா ஓகே. மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருந்தாக்கா அங்க டிபெண்டன்சி. எந்த குருவுக்குமே டிபெண்டன்சி பிடிக்காது.